அண்ணாத்த மற்றும் ஜெய்பீம் படங்களை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியின் படமும் சூர்யாவின் படமும் ஒரே நாளில் வெளியாக உள்ளன. இயக்குநர்கள் மட்டுமே இடமாறி இருக்கக்கூடிய நிலையில் வேட்டையனா கங்குவாவா என்ற படம் எந்த படம் வரவேற்பை பெறும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ஓடிடிக்களின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு பிறகு திரையரங்குகளில் கூட்டத்தை பார்ப்பதே பெரிய விஷயமாக மாறிவிட்ட நிலையில் பெரிய ஹீரோக்களின் படங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆவதும் அரிதாகிவிட்டது. அந்த கவலையை தீர்க்கும் வகையில் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் மாதம் ரஜினியின் வேட்டையன், சூர்யாவின் கங்குவா, சிவகார்த்திகேயனின் அமரன், ஜெயம் ரவியின் பிரதர் என அடுத்தடுத்து ரிலீஸுக்கு திரைப்படங்கள் வரிசை கட்டி காத்திருக்கின்றன. இதில் வேட்டையன், கங்குவா ஆகிய 2 திரைப்படங்களும் தீபாவளிக்கு முன்னரே ஒரே நாளில், அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் என அந்தந்த படக்குழுக்கள் அறிவித்துள்ளன. சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மிக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது கங்குவா. இந்த படம் அறிவிக்கப்படும் போதே 10 மொழிகளில் 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. திரைப்படத்தின் முன்னோட்ட வீடியோவும் அண்மையில் இயக்குனர் சிவாவின் பிறந்த நாளின் போது வெளியான டீசரும் படத்தின் மேக்கிங் குறித்த பிரமிப்பை கூட்டின. இது ஒருபுறம் இருக்க, ஜெய்பீம் இயக்கிய ஞானவேலின் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் வேட்டையன் படத்திற்கான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. இந்த படம் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா என மல்டி ஸ்டார்களின் கூட்டணியுடன் உருவாகியுள்ளதால் பட்டையை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி ரஜினிக்கான மார்க்கெட்டுடன் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் களமிறங்குகிறது வேட்டையன் திரைப்படம். அதேபோல குறைந்தபட்சம் 20 மொழிகளில் உலகெங்கும் உள்ள திரைகளில் கங்குவா ரிலீஸ் ஆவதால் பன்மடங்கு லாபத்தை ஈட்டும் என்று கூறப்படுகிறது. 2 திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாவதால் வசூல் மற்றும் விமர்சனம் ரீதியாக எந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இதேபோல 2021ஆம் ஆண்டு சூர்யாவின் ஜெய்பீம் வெளியான அதே வாரத்தில்தான் சிவா இயக்கத்தில் ரஜினி நடித்த அண்ணாத்த திரைப்படம் வெளியானது. தற்போது அப்படியே தலைகீழாக சிவாவின் இயக்கத்தில் சூர்யாவும், ஞானவேலின் இயக்கத்தில் ரஜினியும் நடித்த படங்கள் போட்டி போட உள்ளன. இதில் சூர்யாவின் ஜெய்பீம் படம் உண்மை கதையை மையமாக கொண்டு பொது சமூகத்தை சிந்திக்க வைக்கும் நேர்த்தியான சினிமா என்ற பெயரை பெற்றது. சூர்யாவின் சினிமா வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்ற பாராட்டை பெற்றது. ரஜினியின் அண்ணாத்த படமோ கடுமையான எதிர்மறை விமர்சனங்களுடன் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி நெட்டிசன்களுக்கு கண்டென்ட் கொடுத்தது. இந்த நிலையில் தற்போதைய ரேஸில் யார் முந்துவார்கள் என்பதை அறிய அக்டோபர் 10 வரை காத்திருக்க வேண்டும்.